भगवति वासुदेवाय। ओम नमो भगवति वासुदेवाय। வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது எந்த ஒரு இந்து கோவில்லையும் நம்ம உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்கள் முழங்குவதோ மிருதங்கமோ இல்லை புல்லாங்குழல் வாசிப்பதோ எல்லாமே எதுக்கா அப்படின்னா, ஒவ்வொரு பக்தனும் கோயில் உள்ளே போகும்போது எதனா சொற்களோ இல்லை மங்களகரமான வார்த்தைகளோ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரிலாம் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம கோயிலை உள்ளே போகும்போது முழு பயபக்தியோட கடவுளை தரிசிக்கணுங்கிறதும் ஒரு ரீசன் அது. அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் மங்கள வாத்தியங்கள், மேள கச்சேரி, மிருதங்க கச்சேரி, புல்லாங்குழல் இசையெல்லாம் வாசிக்கிறது. நம்ம வந்துட்டு சொல்லுவோம் அதெல்லாம் மூட நம்பிக்கைகள்னு. மூட நம்பிக்கைகள் இல்லை, அதெல்லாம் நம்மளோட நம்பிக்கைகள். நம்ம ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலோட முன்னாடியும் தெப்ப குளங்கள், ஊரணி, சேங்கைலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். அது மாதிரி இந்த கோயிலோட முகத்துவாரத்தில் பாருங்கள், இதுதான் முகத்துவாரம். இந்த ஏரியாவில் பாருங்கள், ரைட் சைடு தெரிகிறது ஒரு தண்ணி நீர்நிலைகளுங்க. அதாவது ஊரணி மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எல்லா பக்தர்களும் இதை கடந்து தான் கோயிலுக்குள்ளே போய்ட்டு தரிசிக்கணும். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் பாருங்கள், இது வந்துட்டு சுத்தமான பளிங்கு கல், ஸ்படிகத்தாலையும் இங்கெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா எவ்வளோ சூடாக இருந்தாலும் இப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேர்க்காது. எவ்வளோ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியும், இல்லை நிற்க முடியும். அந்த தூரத்தில் தெரிகிறது பாருங்கள், அங்கே ஒரு சின்ன உணவகம் இருக்குது, அங்கே லைப்ரரி இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு மேலே போயிட்டு பகவானை தரிசிக்க போகிறேன். வாங்க நீங்களும் சேர்ந்து என்னோட தரிசிக்கலாம்.